பிரபா என்னங்க? எங்க என் ஷூவை காணோம்? அங்கதான் இருக்கும் பாருங்க. இங்க எங்கேயுமே காணுமே. நாய் தூக்கிட்டு போயிடுச்சு என்னவோ. ஹாய் அங்கிள். ஹாய் குமார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன இந்த பக்கம் வந்திருக்க? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தேன். அரவிந்த் எங்க அங்கிள்? அவ தூங்கிட்டு இருக்கான். சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள். சரி, ஆண்டி தோசை போட்டு கொடுப்பா, சாப்பிடு. பரவாயில்ல அங்கிள். சரி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய் அங்கிள். சரி. என் ஷூவை எந்த நாய் எடுத்து போச்சுன்னு நான் தேடணும். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் தூக்கம். எங்க இருக்காங்க? எங்கேயும் காணுமே. பின்னாடி பார்த்தாலும் சூப்பரா இருக்காங்க. ஐயோ, இத எப்படி தெரியுமா அங்க பிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த பக்கம் மட்டும் அழகா இருக்காரு. தூக்கலாதான் இருக்கு. ஒரு வேலை செய்யலாம். ஏய், இங்கெங்க குமார்? அதான் அங்கிள் மாடிக்க போக சொன்னாரு, அதான் வந்தேன். அரவிந்த் எங்க ஆண்டி? தூங்கிட்டு இருக்கான். ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல ஆண்டி. வா, டிஃபன் சாப்பிடு. உட்கார். சரி சரி, உட்கார்ந்துட்டு நான் போய் டிஃபன் கொண்டு வரேன். சரியா? சரி. அப்பா, ஸ்ட்ரக்சரே செமையா இருக்கு. இந்தா, தோசையை மிச்சம் வைக்காம சாப்பிடு. தோசை எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஆண்டி. சரி, ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி.
அரவிந்த், அரவிந்த், ஆ? இந்தா பால் குடி. ஆ. ராத்திரி கூட நீ சரியாவே சாப்பிடல. ம். உனக்கு என்னாச்சுடா? தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ம். சரி, முதல்ல நீ பாலை குடி. சரி. குடி. ம். மறக்காம இந்த ஓகே, பாலை மம்மி. குடிச்சிடு. நீ சாப்பிட ம், கூட சரி. இல்ல. ம். அப்பா. எழுந்துரு. என்னடி? என்னவோ கொஞ்சம் விடுங்க. திரும்படி. வேண்டாம், அவன் இன்னும் தூங்கவே இல்ல. அவன் இன்னும் சின்ன பையன்டி. டிகிரி படிக்கிறான், அவன் இன்னும் சின்ன பையனா? சும்மா இருங்க. அப்ப வா, ஏன் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம். விடுங்க. இத பாரு, அவன் கிளம்பிட்டு இருக்கான். எழுந்து போய் பாரு, அவன் எங்க போயிட்டு அவனுக்கு இருக்கான். தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? போய் நிறுத்துங்க, இல்லைன்னா சுப்புலட்சுமி வீட்டுக்கு போயிடுவான். அங்க போய் இவன் பிரச்சனை பண்ணான்னா அந்த அம்மா உங்களை தேடி தான் வருவாங்க. முதல்ல போய் அவனை நிறுத்துங்க. முதல்ல அவனை போய் தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா அந்த அம்மா வந்து உங்களை வெளுத்து வாங்குவாங்க. ஆமா, உண்மைதான். அந்த சுப்புலட்சுமி நல்லவே இல்ல, ரொம்ப திமிரு பிடிச்சவ. டேய் நில்லுடா, சுப்புலட்சுமி வீடு இந்த பக்கம் இல்ல. நீங்க சும்மா இருங்க. அவன் தூக்கத்துல தான் இப்படி செய்யறான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அன்னைக்கு அப்படிதான் போய் அந்த சுப்புலட்சுமி பக்கத்துல படுத்துக்கிட்டான். அவன் வீட்டுக்கார பார்த்துட்டு என்ன அடிச்சிட்டாரு. நீங்க நல்லாதான் இருப்பீங்க, அப்புறம் ஏன் நிலைமை என்ன? இவனுக்கு வெக்கமே இல்ல. நீங்க சும்மா இருங்க. அவன் அப்படியே உங்க தாத்தா மாதிரியே இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? நீ வாடா, போய் தூங்கலாம். ஆமா, நிஜம்தான். எங்க தாத்தார் கப்ளிங் பிரியரா இருந்தாரு. ஒருவேளை இவனும் அவது மாதிரியே பண்றாரோ என்னவோ. பாத்துக்கிறேன். என்ன சுப்புலட்சுமி அம்மா, இது எத்தனாவது மாசம்? செருப்பால் அடிப்பேன் தேவையில்லாம பேசுனா. என்ன உங்க புருஷன்கிட்ட மேட்டர் இல்லல்ல? அதான் ஊருக்கெல்லாம் தெரியுமே. அப்ப இந்த மேட்டர் எப்படி வந்தது? எங்கடி வந்து தொலைச்ச? என் வாழ்க்கையில நான் மாசமா இருக்கனா இல்லையா எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தூக்கத்துல இருந்து நடப்பானே உன் புள்ள அவனால வந்திருக்குமோ என்னவோ. அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அப்போ உன் நரம்ப உடைச்சு மாலையா போட்டுப்பேன். ஐயோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அது மட்டும் உண்மையாக கூடாது. அப்படி வா வழிக்கு. என்னடா நின்னுட்ட? ஏதோ சத்தம் கேக்குதுப்பா. ஐயோ, அந்த சத்தம் நினைக்கிறா போல் இருக்கு. ஐயோ, இவனை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். அது அந்த சத்தம் இல்லடா, இது வேற சத்தம். அப்படியா டாடி? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. உனக்கு அப்படிதான் சந்தேகம் வரும். வா போலாம்.
ஒன்று சொல்லணும். சொல்லுடா. என்ன போர் அடிக்குதா? இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. தேங்க்யூ மம்மி. ஏய் அத குடு, நீ இத சாப்பிடு. எதுக்கு மம்மி ரெண்டு வச்சிருக்கீங்க? பரவாயில்ல. எனக்கு எதுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க? சாப்பிடுடா. வளர்ற பையன் அது கூட சாப்பிட முடியாதா? இருங்க தண்ணி கொண்டு வரேன். சரி மம்மி. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. வேற என்னடா விசேஷம்? நீ தான் சொல்லணும் மச்சி. தண்ணி குடிங்க. நீ உட்காரு மம்மி. வா வந்து உட்காரு வா. சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிட்றேங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க, ஆறிடும். ஏதோ வித்தியாசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? வேணாம். மேடம், யாரும் பார்க்கல. இப்ப என்ன பண்றது? வேற என்னடா விசேஷம்? நீ தான் சொல்லணும்டா. மம்மி, அரவிந்தும் இங்கே படுத்துக்கிறானா? அதான் நம்ம வீடு பெருசாச்சே, தூங்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? சரி படுத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் மம்மி. என்னடா ஜூஸ் குடிக்கிறியா? குடிக்கிறேன்டா. மம்மி எனக்கு ஜூஸ் கொடு. டேய் உனக்கு என்னடா? எனக்கு கூட ஜூஸ் தான். 2 ஜூஸ் கொடுங்க மம்மி. நான் அனுப்புறேன், நீங்க போங்க. பாய் மம்மி. பாய். குட் நைட். குட் நைட் பாய் டாடி. அரவிந்த். குட் நைட். குட் நைட். குட் நைட் அங்கிள். குட் நைட். அம்மாடா, இவன் வியாதி தான் என்ன காப்பாத்திருக்கு. எல்லாருக்கும் உன்ன மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும். என்ன மாதிரி அவங்களுக்கு ஹாப்பி. என்ன இவன் தூங்கிட்டானா? என்ன மேடம் நீங்க வந்திருக்கீங்க? அங்கிள் பார்த்துட்டாருனா? அவருக்கு அவ்வளவு சீன் இல்ல. அப்படியா?